சீர்காழி அருகே காத்திருப்பு கிராமத்தில் காவி குடிநீர் விநியோகம் முதல்வரின் கவனத்திற்கு சென்று உடனடியாக ஆட்சியரிடம் தீர்வு காண அறிவுறுத்தியதன் பேரில் ஆட்சியர் மகாபாரதி நேரில் ஆய்வு செய்தார். தற்காலிகமாக 3 குடிநீர் கைப்பம்புகள் அமைக்க உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் காத்திருப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட சம்பானோடை கிராமத்தில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களுக்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு சிதலமடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. தண்ணீர் காவி நீராக உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்த செய்தியானது வெளியானது. இதனை அறிந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த கிராமத்திற்கு என்ன தீர்வு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து முதல்வரின் செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் விவரங்களை கண்டறிந்து குடிநீர் பிரச்சினை தீர்வு காண அறிவுறுத்தினார். அதன்படி இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். உடனடியாக சிதலமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற உத்தரவிட்டார். தற்காலிகமாக 3 கைப்பம்புகள் குடிநீர் தேவைக்காக அமைக்க உத்தரவிட்டார். அதன்படி பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளையும் ஆட்சியர் பார்வையிட்டார். நேற்று வெளியான செய்திக்கு இன்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு கிராம மக்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.